வந்து பள்ளமா இருக்குது, ரோடை விட பள்ளமா இருக்குது. அப்போது நம்ம வைக்கக்கூடிய செடிகள் எல்லாமே புஞ்சை நிலத்தில் வளரக்கூடியது. இது நஞ்சை நிலம். இந்த நஞ்சை நிலத்தில் நெல் பயிர் மட்டும் தான் வைக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை, எனக்கு பழச்செடியும் வேணும், எங்களுக்கு வேறு இடம் இல்லை, அதுக்காக இந்த இடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லி கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5 லாரி 5 லோடு, அதாவது 10 யூனிட் உள்ள லாரியில் 5 லோடு செம்மண் கொட்டியிருக்கும். அதுக்கு அடுத்தால ஒரு கொய்யா நட்டுருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு மா வெரைட்டி நட்டுருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நட்டுருக்கும். அதாவது மா, பலா, தென்னை, அப்புறம் சப்போட்டா, இந்த 4 வகையான செடிகளுக்கும் 20 அடி இடைவெளியிலையும் இந்த வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இல்லையா, இந்த செம்மண்ணை மட்டும் நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த வேர் வந்து முதல்ல இந்த செம்மண் இருக்கிறதுனால விரும்பி வளரும். அது வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன் லர்னர்ஸில் எக்ஸாட்டிக் பழச்செடிகள் சேல் பண்ணுறோம். அதே மாதிரி வரக்கூடிய கஸ்டமர் வந்து அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதேமாதிரி நடவு பண்ணி கொடுக்குறோம். சிலர் வந்து அவங்க பண்ணை வீடுகளை நடவு பண்ண சொல்லுவாங்க, சிலரில் மாடி தோட்டத்தில் வச்சு கொடுங்கம்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து கேட்டாங்க சென்னையிலேருந்து. இப்படி எங்களுக்கு கல்பாக்கம் பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, 25 சென்ட் தான், அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு செடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது ஒரு ரோடை விட ஹைட் ஒரு 2 அடி பள்ளமாக இருந்தது. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்போ கரம்பாக இருந்தது. நான் வந்து பார்க்கும்போது இப்போ ஃபுல்லாக நெல் பயிர் வச்சுருக்காங்க. நெல் பயிர்னால் ஜெகஜோதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பசுமையாக. அப்போ நான் சொன்னேன், இது வந்து பள்ளமாக இருக்குது, ரோடை விட பள்ளமாக இருக்குது. அப்போது நம்ம வைக்கக்கூடிய செடிகள் எல்லாமே புஞ்சை நிலத்தில் வளரக்கூடியது. இது நஞ்சை நிலம். இந்த நஞ்சை நிலத்தில் நெல் பயிர் மட்டும் தான் வைக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை, எனக்கு பழச்செடியும் வேணும், எங்களுக்கு வேறு இடம் இல்லை, அதுக்காக இந்த இடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லி கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5 லாரி 5 லோடு, அதாவது 10 யூனிட் உள்ள லாரியில் 5 லோடு செம்மண் கொட்டியிருக்கும். அதுமாதிரி ஒரு 2 அடி ஹைட் பண்ணியிருக்கும். அதாவது ஹைட் பண்ணால் தான் அந்த செடி வளரும். ஏன்னு கேட்டால், இது டவுனாக இருக்கும்போது மழை பெய்யும்போது தண்ணி தேங்கும் போது உங்களுக்கு செடிகள் எல்லாமே அழுகிடும். அது ஒரு மாற்று கருத்து இல்லை. அது சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து செம்மண் ஃபுல்லாகவே கொட்டியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம இந்த பிளாட்டில் வந்து செடிகள் எல்லாமே 10 அடி இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கோம். ஒரு செடிக்கு செடி 10 அடி, வரிசைக்கு வரிசையும் 10 அடி போட்டிருக்கோம். இந்த லைன் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் நடவு பண்ணால் அதுக்கு அடுத்து ஒரு லோங்கன் நட்டுருக்கும். இது ஒரு மா வெரைட்டி. இந்த மா ரகம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு பிரசித்தி பெற்ற கேசர் ரகம். ஒரு 300 கிராம் வெயிட் வரும். அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். நல்ல சூப்பர் வெரைட்டி நடவு பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே ஒரு லோங்கன் நட்டுருக்கும். இந்த லோங்கன் என்னென்னா, ஃபியூச்சரில் இதுக்கு கொஞ்சம் நிழல் கிடச்சா கூட காய்க்குங்கிறதுக்காக இந்த லோங்கன் செடி இதில் நட்டுருக்கோம். இது வந்து ஆல் சீசன் லோங்கன் தான். அதுக்கு அடுத்து ஒரு பங்கனப்பள்ளி மரம் நட்டுருக்கோம். பாருங்கள், இதுவும் பெரிய செடி, வர சீசன்லேயே காய்க்கும். அந்தமாதிரி பெரிய செடி. அதுக்கு அடுத்து ஒரு ஜப்பான் கொய்யா நடவு பண்ணியிருக்கோம். இந்த ஜப்பான் கொய்யா பாருங்கள், இதுவும் ஜப்பான் கொய்யா நடவு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து தாய்லாந்து சூப்பர் குயின் மா வெரைட்டி நடவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செடிகளுக்கு எல்லாமே சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னு கேட்டால், சப்போர்ட் கொடுத்தாதான் காற்றுல அசையாமல் இருக்கும். இல்லை பாருங்கள் இப்படி இருக்கும், அது செடி வளராது. கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துலேருந்தே நம்ம அதுக்கு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவாத்தும் தேவைப்பட்டால் நம்ம ட்ரிம்மிங், அதாவது கவாத்தும் கட் பண்ணணும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். அந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது இதை ஒரு டிசைன் பண்ணி இப்போ இந்த பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணி விடலாம் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு. அந்த டைமில் பூக்கிறதுக்காக நம்ம கவுத்து பண்ணுறதில்ல, இதை ஒரு கரெக்டான ஒரு கொடை மாதிரி சைஸ் வர்றதுக்காக நம்ம இந்த மரத்தை இது மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட இதை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தால ஒரு கொய்யா நட்டுருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு மா வெரைட்டி நட்டுருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நட்டுருக்கும். அதாவது மா, பலா, தென்னை, அப்புறம் சப்போட்டா, இந்த 4 வகையான செடிகளுக்கும் 20 அடி இடைவெளியிலையும், மற்ற செடிகளுக்கெல்லாம் அதுக்கு இடையில, அதாவது நிழல்ல வளர்கிற மாதிரி சின்ன செடிகளாக வளரக்கூடிய செடிகள். நிழலில் வளர்றதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம் இந்த மாமரத்துக்கு பக்கத்துலேயே 10 அடியில். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளராது. மாமரம் பெருசாக வளரும், ஆனால் அந்த ஸ்டார் ஃப்ரூட் ரொம்ப பெருசாக வளராது. மாமரத்தினுடைய வயசு பார்த்தீங்கன்னா 40-50 வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா, இது ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் அது மவுசு குறைய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி நம்ம பக்கத்துலேயே மாதுளை நட்டிருக்கோம். மாதுளையிலையும் கூட நிறைய பிஞ்சுகள் இருக்க மாதிரி பெரிய செடியாகவே நடவு பண்ணியிருக்கோம். இதுவும் அதேமாரி தான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாவுக்கு இது போட்டியாக வராது, அதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி நட்டிருக்கோம். அதேமாதிரி எல்லாருக்குமே வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோம். ஏன்னா அவங்க சென்னையில் இருக்கிறதுனால தண்ணி பாய்க்கிறதுலாம் ஒரு சிரமமான வேலையாக இருக்கும். இன்னைக்கு ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பைப் லைன் போட்டு சொட்டு நீர் பாசனம் பண்ணியிருக்கோம். இது 25 சென்ட் இடம். இந்த 25 சென்ட் இடத்துல 105 செடிகள் நட்டிருக்கோம். 105 செடிகள்ங்கிறது இதுக்கு போதுமானது தான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ்வளோ நெருக்கமாக நட்டோன்னா எப்படி இதில் பலன் வருங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணலைன்னா கண்டிப்பாக காய்க்காது. அதையும் நான் இப்போ சொல்லிடுவேன் எல்லாருக்குமே. இப்போது இந்த கவாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இன்மை, அதில் அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்மை இருக்கும். ஆனால் எனக்கு எங்கள் தோட்டத்திலலாம் வச்சுருக்கிறதுனால எனக்கு அது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போது எனக்கே ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் கூட சொல்லுவாங்க, இதே மாதிரி
அடநடுவில் நட்டால் இதுமாதிரி காய்க்கும் அப்படின்னு சொல்லும்போது கூட அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தான் எனக்குமே இருந்தது. ஆனால் நான் இப்போ அதில் தெளிவு பெற்றுறேன். அதேமாதிரி அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சொல்ல காரணம் என்னென்னா, நீங்களும் இந்த நம்பிக்கையாக அந்த விஷயத்தை செய்யலாம். ஏன்னா நம்ம தோட்டங்களில் இப்போ அந்த மாதிரி முறைகள் தான் இன்னி நடைமுறைக்கு சாத்தியப்படும். ஏன்னா இன்றைக்கி இப்போ பெங்களூரா மாங்காய் நடவு பண்ணாங்க. இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து விலை இல்லை. ரெண்டாவது பழைய ரகங்களை மக்கள் இப்போ இருக்கிறவங்க விரும்பி சாப்பிட்றதும் இல்லை. புதுசாக என்ன இருக்குது, புதுசாக என்ன உணவு வந்திருக்குங்கிறது தான் விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை நோக்கி போகிறதுனால தப்பு இல்லை விவசாயிகள். அப்போ புது ரகங்களை நடணும். அதேமாதிரி புது ரகங்களை நடும்போதும் கூட அதை முறையாக பராமரித்து வளர்த்தோன்னா தான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ இதில் வச்சிருக்கிற செடிகள் எல்லாமே கமர்ஷியலாக அவங்க பண்ணலனாலும் அவங்க வீட்டுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, இல்லைனா அவங்க சொந்தக்காரங்களுக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இதில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷான பழங்கள், இப்போ நம்ம கடைகளில் வாங்குறக்கூடிய பழங்கள் வந்து எதுவுமே ருசி இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது மாம்பழம் கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது நல்ல கலராக அட்ராக்டிவாக இருக்குது, ஆனால் ருசி இல்லைங்கிறாங்க. அதுக்காக என்ன காரணம்னா, நம்ம ஒரு முயற்சி அடையாமல் அதை அறுவடை பண்ணி பழுக்க வைக்கிறாங்க. அதனால் செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறதுனால அந்த ருசி இல்லை, ஆனால் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம நர்சரியில் கூட இந்த முக்கணி திருவிழா டைமில் இந்த பழ சீசன்லாம் கிட்டத்தட்ட 10 டன்னுக்கு மேலே மாம்பழம் சேல் பண்ணணும். நம்ம தோட்டத்தில் உள்ளது, வெளியே உள்ள பழங்களையும் பண்ணணும். ஆனால் யாருமே ஒருத்தருமே கம்ப்ளைண்ட் இல்லை. நல்ல ருசியாக இருந்ததுன்னு திருப்பி வந்து 10 முறை 15 முறை வாங்கின கஸ்டமர்லாம் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு இனிப்புத்தன்மை இயற்கையான பழங்களில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்காது. இப்போ நம்ம கடைகளில் இயற்கை முறையில் விளைவிக்கும் போது நம்ம பெரிய கவர்ச்சிய மாம்பழங்கள்லேயே எல்லா பழங்களையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சாப்பிடும்போது அது உள்ளூராக நமக்கு அது மீண்டும் மீண்டும் சாப்பிட தோணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கிழக்கு பக்கம், இந்த ஃபீல்டோடைய கிழக்கு சைடில் வந்து நம்ம வந்து மாமரங்களை வரிசையாக நட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, கிழக்கு பக்கத்தில் வந்து இபி லைன் போகுது மேலே. அந்த இபி லைன் வந்து ஃபியூச்சரில் நாளைக்கு தென்னை மரத்தை வச்சோன்னா அந்த தென்னை மரம் அங்கே போய் முட்டிட்டு நிற்கும். அப்புறம் இபிகாரங்க வந்து வெட்டிடுவாங்க, அது பிரச்சனை. அதனால் அந்த பக்கம் உயரம் கம்மியாக வளர செடிகளை நடவு பண்ணியிருக்கோம். ரோட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மேற்கு பக்கத்தில் இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக நெல் வயல். அங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கும். இப்போ மாமரத்துக்கு வந்து அவ்வளோ தண்ணி தேவையில்லை, ஆனால் தென்னை மரத்துக்கு தண்ணி தேவை. அதனால் இந்த மேற்கு பக்கத்தில் நம்ம தென்னை மரத்தை வைக்கிறோம். அது ஒரு முக்கியமான காரணம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு செடி நடும்போது நம்ம கொஞ்சம் பல விஷயங்களையும் யோசனை பண்ணி நடுறது நல்லது. அதேமாதிரி இப்போ இதுக்கு வந்து தென்னைக்கு பொறுத்த வரைக்கும் 3க்கு 3 பழம் எடுத்திருக்கோம். அந்த 3க்கு 3 பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடிகளாக தான் நம்ம நடவு பண்ணுறோம். இந்த பாருங்கள், இதில் 3க்கு 3 பழம் எடுத்திருக்கோம். இதில் அடிமண் பார்த்திங்கன்னா களிமண், இந்த நெல் பயிர் பண்ணது இல்லையா, ஏற்கனவே நெல் பயிர் பண்ணது. அதனால் இந்த ட்ரிப்பில் அந்த தண்ணி கூட கொஞ்சம் பாய்ஞ்சது, அது அப்படியே இன்னும் வடியாமல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அதனால தான் இந்த செடிகளை நடும்போது நம்ம செம்மண்ணை பயன்படுத்தி செடிகளை நடவு பண்ணுறோம். ஏன்னா தண்ணி தேங்கக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த இடத்துல தண்ணி தேங்கியிருந்தா கூட இதில் தென்னை மரங்கும்போது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த இடத்துல இது செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் 3க்கு 3 குழி எடுத்து அதில் வந்து உயிர் உரங்கள், வேப்ப மண்ணாக்கு, மண்புழு உரம் எல்லாமே கலந்து போட்ட கலந்து கலவை போட்டு தான் இது நடப்போகிறோம். இது எல்லாமே பெரிய செடி. பாருங்கள், இந்த செடி தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா சன்னங்கி. இது வந்து இதனுடைய காய்க்கிற வயசு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். 3 வருஷத்தில் காய்க்கிறத நம்ம இப்போ 1.5 வருஷத்து வளர்ச்சியில் நடுறோம். 1.5 வருஷத்து வளர்ச்சியில் நட்டாலும் இது வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கவர்லேயே வளர்ந்துருக்கும். அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி பெரிய செடிகள் நடும்போது என்ன நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு தென்னையாக இருந்தால் கூட நம்ம ஒரு சின்ன செடிகளாக நடும்போது அதில் அந்த கருவண்டு, அதாவது ரைனாசரஸ் சொல்கிறோம் இல்லையா, காண்டாமிருக வண்டு அதிகமாக வரும். இந்த மாதிரி வளர்ந்த கன்றுகளில் வந்து அது அந்தளவு அதிகமாக தாக்குதல் இருக்காது. ரெண்டாவது மற்ற பூச்சி நோய் எல்லாத்துக்குமே ஒரு அது தாண்டி வந்துடுச்சு. அதாவது ஒரு நமக்கே ஒரு குழந்தைங்க இருந்ததுன்னா, சின்ன குழந்தைங்கள அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலை இருக்கும். ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு உடம்பு பாடி நல்லா நம்ம கிளைமேட்டுக்கு இது எல்லாமே செட் ஆகிடும். அதேமாதிரி அந்த தென்னம்பிள்ளையும் கூட நம்ம கொஞ்சம் வளர்ந்த செடிகளாக நடும்போது வாய்ப்பு இருக்கும்போது, அதுக்காக எல்லாருமே இப்படி நடுங்கன்னு நான் சொல்கிறது இல்லை. விவசாயிகளாக இருக்கிறீங்க, அங்கே நீங்கள் 100 செடி நடுறீங்க, 200 செடி நடுறீங்கன்னா அந்த மாதிரி நடும்போது நம்ம சின்ன கன்றுகளை நட்டுக்கலாம். கொஞ்சம் 4 செடி 5 செடி நடப்போம். நமக்கு பராமரிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, வசதி குறைவு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய செடிகளாக நடலாம். இதில் வந்து ஏதாவது மகசூல் இழப்போ இல்லை வருமா, இதெல்லாம் காய்க்குமா, சுத்துப்போம், அதெல்லாம் எந்த சந்தேகமே வேண்டியதில்லை. நம்ம நிறைய செடிகள் இது மாதிரி பெரிய செடிகள் நட்டு இப்போ நிறைய மகசூல் கொடுத்துட்ருக்கு. அதனால் இந்த மாதிரி பெரிய செடிகளை இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் சன்னங்கி செடி பார்த்திங்கன்னா ஒரு 3, மலேசியன் எல்லோ 2, ஈத்தாமணி நெட்ட தென்னங்கன்று 1 வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இளநீ பர்பஸ் தான் அதிகம் வேணுங்கிறதுனால இந்த குட்டை ரகத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்காய்க்காக புவிசார் குறியீடு பெற்ற ஈத்தாமணி தென்னையை வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம நடப்போகிறோம். இப்போ நம்ம வந்து ரெட் பலா, அந்த டேங் சூர்யா சொல்கிறோம் இல்லையா, தாய்லாந்து வெரைட்டி, அந்த செடியை நடப்போகிறோம். இது கவரில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால நம்ம அடிப்பகுதியில் முதல்ல கட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த கவரோடே கூட உள்ளே வைக்கிறோம். தூக்கி வைங்க, அடியில் கை வச்சு ரைட்.
இது மாதிரி அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி இப்போ பழத்தில் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த கவரை பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த க்ரோ பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், சைடை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கவரை சேஃப்டியாக வச்சுட்டோம். அந்த கட்டி உடஞ்சிச்சுன்னா செடி டேமேஜ் ஆகிடும். இப்போ அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டோம். கவரோட எக்காரணத்தை கொண்டு செடி நடக்கூடாது. இப்போ மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நேர் பார்க்கும்போது கூட நம்ம கவரே எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த டாப் இருக்குல்ல, இந்த செடி நேராக இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். இப்போ மண்பு உரம், அந்த உர கலவை போட்டுக்கலாம். உயிர் உரம் இதெல்லாம் கலந்த கலவையை சைடில் போட்டுக்கலாம். இப்போ நடும்போது அதே மாதிரி எந்த கடற்பாசி உரமோ இல்லைன்னா எந்த செயற்கை உரங்களோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. இந்த மண்பு உரமும் வேப்ப முன்னாக்கு அளவோட போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிர் உரங்களை மட்டும் பயன்படுத்திக்கலாம். அது வேறு பிடிச்ச பிறகு தான் மற்ற உரங்களை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த சுற்றி நம்ம செம்மண்ணை போட்டுக்கலாம். ஏன்னா அடிப்பகுதியில் பாருங்கள், அந்த மண் களிமண் ஃபுல்லாக. இந்த மண்ணை எடுத்து காமிக்கிறோம். இப்போ அந்த அடிப்பகுதியில் இந்த மண்ணை பாருங்களேன் எப்படி இருக்கு, நீ கட்டி கட்டியாக இருக்கும். அப்படியே ஜேசிபி நோண்டும்போது எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த மண்ணை நம்ம போட்டோன்னா செடி வளராது. அதனால செம்மண்ணை மட்டும் தள்ளிக்கலாம். அதை அப்படி போட்டுரும். இந்த வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இல்லையா, இந்த செம்மண்ணை மட்டும் நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த வேர் வந்து முதல்ல இந்த செம்மண் இருக்கிறதுனால விரும்பி வளரும். அதுக்கே விருப்பம் வரும். நம்ம எப்படி ஒரு நல்ல ருசியான பொருளை பார்த்தா சாப்பிடணும்னு விரும்புகிறோமோ அதேமாதிரி அந்த மண் கலவையை விரும்பி அந்த வேர் வரும். வேர் ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மற்ற மண்ணை கூட தாங்கி வளரக்கூடிய அளவுக்கு அந்த வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25 சென்ட் டோட்டலாக. இந்த 25 சென்ட்லேயும் 105 செடிகள், அதில் வந்து 50 பெரிய செடிகள், 55 சின்னதாக வளரக்கூடிய செடிகளாக நடவு பண்ணிட்டோம். ஓவராலாக ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிச்சு. இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே இந்த இடத்த வந்து 2 அடி பள்ளமாக இருந்த இடத்த மண்ணை கொட்டி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒரு க்ரீனரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது வரக்கூடிய வருஷத்தில் சீசனில் எல்லாமே பழங்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய செடிகளாகவே நடவு பண்ணியிருக்கோம். அதுமாதிரி சொட்டு நீர் பாசமும் போட்டிருக்கனால இதுக்கு வந்து எந்த பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி லேபர் கிடைக்காத போது நம்ம வாய்க்காக பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தி கட்டுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆட்கள் தேடுறது கஷ்டம். இந்த மாதிரி உங்களுக்கும் தோட்டங்கள் வைக்கணும், பண்ணை தோட்டங்கள் செடிகள் நடணும், இல்லை மாடி தோட்டம் பண்ணணும்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.